அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட்டை அரியணை ஏறிய பின் முதல் முறையாக தாக்கல் செய்துள்ள தாவேக அரசு 30க்கும் மேற்பட்ட துறைகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கல்வி, மாணவர் நலன், வருவாய் மேம்பாடு, நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் நீண்டகால வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் துறை வாரியான நிதி ஒதுக்கீடு விவரம் இதோ. அரை நூற்றாண்டுக்கு மேல் இருபெரும் திராவிட கட்சிகள் மட்டுமே சட்டப்பேரவையில் மாறி மாறி பட்ஜெட்டை வாசித்துக் கொண்டிருந்தன. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதன் முறையாக களமிறங்கிய தாவேகா யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த தாவேகா பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடப்பு நிதியாண்டுக்கான தனது முழுமுதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. முன்னதாக ஷார்ப்பாக 10 மணிக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் பேரவைக்குள் என்ட்ரியானதும் அனைவரும் எழுந்து நின்று இருக்கரம் கூப்பி வணக்கம் வைத்தனர். தொடர்ந்து மைக்கை பிடித்த நிதியமைச்சர் மரிய வில்சன் பல சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக முதலமைச்சர் விஜய் பேரவையில் அமர்ந்திருப்பதாக கூறி அவருக்கு முதல் வணக்கம் வைத்ததோடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளோடு உரையை தொடங்கினார். பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். கடந்த 3 மாதங்களில் தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்களை பட்டியலிட்ட அமைச்சர் மரிய வில்சன் 200 யூனிட் இலவச மின்சாரம், குறுவை தொகுப்பு, சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்கள் குறித்து பெருமிதம் தெரிவித்தார். வறுமையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்க 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைய உறுதி பூண்டுள்ளதாக கூறி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள், 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளை அமைத்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த ரூபாய் 135 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடு முன்னேற்ற பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய 25 கோடி, பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்புகளுக்காக 7 கோடி, பொது நூலகங்களை டிஜிட்டல் மயமாக்கி மறுசீரமைப்பு செய்வதற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை காட்டிலும் குறைவுதான். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எனும் திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்கள் சேர்க்கையுடன் தொடங்கப்படும் உள்ளிட்ட திட்டங்களுடன் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். அதேபோல பட்ஜெட்டில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறைக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2,022 கோடி, சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் உருவாகி வரும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல் AI and ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மூலம் முதன்முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியம் 25,000 35,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள் ரூபாய் 105 கோடி ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும் என்றும், கபர்ஸ்தான்கள், கல்லறை தோட்டங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு ரூபாய் 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராமிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என மொத்தத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம், திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல அண்ணன் சீர், வெற்றி வீடு திட்டம், தாய் கேர் திட்டம் என பல புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இப்படி பொது பட்ஜெட்டில் 30க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் நாளை தாக்கல் செய்கிறார். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.